2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ஏற்பட்ட மிகப்பெரிய வீழ்ச்சிக்கு பிறகு திரு சீமான் அவர்கள் மே 18ஆம் தேதி இனப்படுகொலை நாள் தமிழ் பேரின் எழுச்சி பொதுக்கூட்டத்துல மறுபடியும் ஒரு முறை ஒரு மணி நேரம் 20 நிமிஷம், அதாவது ஒரு 80 நிமிஷத்துக்கு ஒரு சிறப்பான தரமான ஸ்பீச்சை பேசியிருந்தாரு. இந்த ஸ்பீச்ன்றது திரு சீமான் அவர்களோட தி பெஸ்ட் ஸ்பீச்சா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பாவே இல்லை. இந்த ஸ்பீச்ல திரு சீமான் அவர்கள் பல விஷயங்களை புதுசா பேசியிருந்தாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுவும் கண்டிப்பாவே இல்லை. இந்த ஸ்பீச் திரு சீமான் அவர்களோட ஸ்பீச்சை தொடர்ந்து கேட்கறவங்களுக்கு எப்படிப்பட்ட ஸ்பீச்னு கேட்டீங்கன்னா இதுவும் ஒரு வழக்கமான ஸ்பீச் தான். இந்த ஸ்பீச்ல திரு சீமான் அவர்கள் ஈழத்தை பத்தி பேசியிருந்தாரு, மேதக அவர்களை பத்தி பேசியிருந்தாரு, நாம் தமிழர் கட்சியோட தோல்வியை பத்தி பேசியிருந்தாரு, தாவேகாவோட வெற்றியை பத்தி பேசியிருந்தாரு, நாம் தமிழர் கட்சியோட எதிர்கால செயல்பாட்டை பத்தி பேசியிருந்தாருன்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் இந்த ஸ்பீச்ல எண்ணற்ற பாயிண்ட்களை டச் பண்ணி பேசி போயிருந்தாரு. ஆனா அவர் பேசுற இந்த 80 நிமிஷத்துல இருந்து எதை பத்தின விஷயங்கள் அதிகமா சோசியல் மீடியால பகிரப்பட்டிருந்ததுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா திரு சீமான் அவர்கள் எப்பவும் போல மறுபடியும் ஒரு முறை திரு விஜய் அவர்களை பத்தி மட்டும்தான் பேசியிருக்காரு. மே 18ஆம் தேதி இனப்படுகொலை நாள் தமிழ் பேரின எழுச்சி பொதுக்கூட்டம்ன்ற பேர்ல பொதுக்கூட்டம் போட்டு மறுபடியும் ஒரு முறை திரு சீமான் அவர்கள் விஜயை மட்டும் தான் தாக்கி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிதான் சோசியல் மீடியாவில் பெரிய அளவுல பரவப்பட்டுருச்சு. சோசியல் மீடியால இண்டிவிஜுவல்ஸ் பரப்புறதை தாண்டி முன்னணி செய்தி ஊடகங்களுமே கூட திரு சீமான் அவர்கள் பேசின எந்த முக்கியமான பாயிண்ட் ஹைலைட் பண்ணி காமிச்சிருந்தாங்கன்னா திரு சீமான் அவர்கள் திரு விஜய் அவர்களை பத்தி பேசின பாயிண்ட்ஸை மட்டும்தான் பெரிய அளவுல ஹைலைட் பண்ணி காட்டியிருந்தாங்க. இது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா திரு சீமான் அவர்கள் ஈழத்தை பத்தி பேசுறதையோ, திரு சீமான் அவர்கள் மேதக அவர்களை பத்தி பேசுறதையோ, திரு சீமான் அவர்கள் நாங்க எதனால தோத்தன்றதை பத்தி பேசுறதையோ, இல்ல திரு சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியோட எதிர்கால செயல்பாடு எப்படி இருக்குன்றதை பத்தி பேசுறத பத்தியெல்லாம் அவங்க பரப்பினாங்களாம். அதன் மூலமா பெரிய அளவுல வியூஸோ, ஷேர்ஸோ, லைக்ஸோ, சப்ஸ்கிரைபர்ஸோ கண்டிப்பா வர போறது இல்லைன்றது அவங்களோட நம்பிக்கை. ஆனா திரு சீமான் அவர்கள் திரு விஜய் அவர்களை பத்தி, அதாவது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களை பத்தி பேசின விஷயத்த மட்டும் கட் பண்ணி பரப்பணும்னா அதன் மூலமா நிறைய வியூஸ் வரும், அதன் மூலமா நிறைய லைக்ஸ் வரும், அதன் மூலமா நிறைய கமெண்ட்ஸ் வரும், அதன் மூலமா எண்ணற்ற சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க அப்படின்னு சொல்லி இண்டிவிஜுவல்ஸா இருக்கிறவங்களும் சரி, நியூஸ் மீடியால வேலை செய்யறவங்களும் சரி, நியூஸ் மீடியாஸும் சரி, திரு சீமான் அவர்கள் திரு விஜய் அவர்களை பத்தி பேசின 1 நிமிஷம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் 4 நிமிஷம் சொல்லி 80 நிமிஷம் ஸ்பீச்ல ஒரு சின்ன பார்ட்டை மட்டும்தான் கட் பண்ணி பரப்பினாங்க. இப்பவும் பரப்பிட்டு தான் இருக்காங்க. இப்ப நாமளும் திரு சீமான் அவர்கள் திரு விஜய் அவர்களை பத்தி பேசின விஷயங்களை பத்தி இந்த வீடியோவை பின்னாடி பேசத்தான் போறோம். ஆனா திரு விஜய் அவர்களை பத்தி திரு சீமான் அவர்கள் என்ன பேசினார்ன்றத பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த மே 18ஆம் தேதி இனப்படுகொலை நாள் தமிழ் பேரின் எழுச்சி பொதுக்கூட்டத்துல திரு சீமான் அவர்கள் பேசின மிக முக்கியமான விஷயங்களை பத்தி நான் முதல்ல பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அது என்னன்னா திரு சீமான் அவர்கள் இந்த மே 18ஆம் தேதி இனப்படுகொலை நாள் தமிழ் பேரின் எழுச்சி பொதுக்கூட்டம்னு சொல்லி இந்த பொதுக்கூட்டத்துக்கு பேர் வச்சிருந்தாலுமே இந்த பொதுக்கூட்டத்தோட செல்லிங் பாயிண்ட் சென்டென்ஸ் என்ன? வீழ்வதல்ல தோல்வி, வீழ்ந்தே கிடப்பதுதான் தோல்வி. எப்படி? வீழ்வதல்ல தோல்வி, வீழ்ந்தே கிடப்பதுதான் தோல்வி. இந்த சென்டென்ஸ் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன? வீழ்வதல்ல தோல்வி, தட் மீன்ஸ் நாம் தமிழர் கட்சி இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சிருக்காங்க, மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திச்சிருக்காங்கன்றத நாம் எல்லாரும் ஏத்துக்கிட்டோம். நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்களும் கண்டிப்பாவே ஏத்துக்கிட்டாங்க, அதாவது தோல்வியை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. வீழ்வதல்ல தோல்வி, வீழ்ந்தே கிடப்பதுதான் தோல்வியில செகண்ட் லைன் என்ன? வீழ்ந்தே கிடப்பதுதான் தோல்வி. முன்னாடியே சொன்ன மாதிரி நாம் தமிழர் கட்சி 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தோத்தத வீழ்ந்ததை ஒத்துக்கிட்டாங்க. இப்ப தோத்துட்டாங்க. நாம் தமிழர் கட்சி 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திச்சுட்டாங்க. ஆனா அவங்க தோல்வியை நினைச்சு துவண்டு போறதுனாலயோ இல்ல வீழ்ச்சியை நினைச்சு வருத்தப்படுறதுனாலயோ ஏதாவது பிரோஜனமான விஷயம் நடக்க போதான்னு சொல்லி கேட்டீங்கன்னா எதுவுமே நடக்க போறது இல்லை. ஏன்னா தோத்ததுதான், வீழ்ந்ததுதான். இப்ப நாம் தமிழர் கட்சி தோத்துட்டாங்க, விழுந்துட்டாங்க. அடுத்து அவங்க என்ன பண்ணணும்? எதனால தோத்தோம், எதனால விழுந்தோன்றத ஆராய்ச்சி பண்ணணும். ஆராய்ச்சி முடிவுகள்ல இருந்து வர முடிவுகளை மையம் வச்சுக்கிட்டு நாம எதனால தோத்தமோ அதுக்கான காரணங்களை சரி பண்ணணும், எதனால வீழ்ந்தோமோ அதுக்கான காரணிகளை கண்டறிஞ்சு அந்த காரணிகள் சரியான காரணிகளா இல்ல சரி செய்யப்பட்ட காரணிகளானதையும் கண்டுபிடிச்சு அது எல்லாத்தையும் சரி செஞ்சு இதன் பிறகு வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல், 2029 நாடாளுமன்ற தேர்தல், 2031 சட்டமன்ற தேர்தல்னு சொல்லி இந்த எல்லா தேர்தலையும் மறுபடியும் ஒரு முறை
கொஞ்சம் கொஞ்சமா நிலையான வளர்ச்சின்றது இருந்தாலுமே கூட அசுர வளர்ச்சியை நோக்கி நாம் தமிழர் கட்சி கண்டிப்பாவே முன்னோக்கி செல்லணும். அதுக்கு நாம் தமிழர் கட்சி சேர்ந்தவங்க என்ன பண்ணணும்? திரு சீமான் அவர்கள் சொல்ற மாதிரியே அழுவதற்கு, அதாவது தோல்வின்றது எப்படி அழுவதற்கு அல்ல, மீண்டும் ஒரு முறை எழுவதற்கு அப்படின்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் சொல்றாரு. நாங்க ஆள் மாற்றம், ஆட்சி மாற்றத்துக்கு வந்தவர்கள்ல, நாங்க அரசியல் மற்றும் ஆட்சி முறை மாற்றத்துக்கு வந்தவர்கள் அப்படின்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் சொல்றாரு. இரவுன்னு இருந்தா பகல்னு ஒண்ணு கண்டிப்பா இருக்கும் போது, தோல்வின்னு இருந்தா வெற்றின்னு ஒண்ணு கண்டிப்பாவே இருக்கும். தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி. கால்கள் வழிநடத்தி நாங்க நடக்கிறவங்க இல்ல, கனவுகள் வழிநடத்தி நாங்க நடக்கிறவங்க. எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சி. எப்படி? எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சி அறம் சார்ந்த நல்லாட்சி. அடிமை வாழ்விலும் உரிமை சாவு மேலானது. மண்டியிட்டு வாழ்வதை விட தலை நிமிர்ந்து சாவது எவ்வளவோ மேலானது. கலைகிற கூட்டம் அல்ல விளைகிற கூட்டம், காற்றில் பறக்கிற பதர்கள் அல்ல விலை மதிப்பற்ற நெல்மணிகள். ஆயுதம் ஏந்தியவர்கள் தோற்கடிக்கப்படலாம், ஆனால் நாங்கள் அறிவாயுதம் ஏந்தியவர்கள் இன்று இல்லாவிட்டாலும் என்றோ ஒரு நாள் நாங்கள் கட்டாயம் வெற்றி பெறுவோம். மின்சாரம் இல்லாத இரவுகளில் மக்கள் மெழுகுவர்த்தியை தேடுவார்கள். அதே போல் அநீதி மற்றும் அக்கிரமம் அதிகரிக்கும் போது மக்கள் நல்லவர்களை தேடுவார்கள், அதாவது நாம் தமிழர் கட்சியை தேடுவார்கள். முடியும் வரை போராடுவது வெற்றி அல்ல, நினைத்ததை முடிக்கும் வரை போராடுவதே வெற்றி. கடுமையாக உழைப்போம், களத்தை நமதாக்குவோம். சோம்பலை உதறி தள்ளுங்கள், சாம்பலும் சரித்திரம் படைக்கும். நல்லவர்கள் தோற்கலாம், நம்பிக்கை கொண்டவர்கள் என்றுமே தோற்க மாட்டார்கள். கடைசியாக, நம்மிடம் சத்தியம் உள்ளது, அதன் மூலம் நாம் ஒரு நாள் கண்டிப்பாக சாதிப்போம், சரித்திரம் படைப்போம் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் எண்ணற்ற வாக்கியங்களை பேசியிருந்தாரு. மேல சொன்ன அந்த எல்லா வாக்கியங்களையும் திரு சீமான் அவர்கள் இப்பதான் முதல் முறையா மேடையில பேசலாம்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பாவே இல்லை. ஏன்னா இந்த எல்லா வாக்கியங்களையும் திரு சீமான் அவர்கள் தான் ஏறுற ஒவ்வொரு மேடையிலையும் எல்லா வாக்கியங்களையும் பேசலனாலுமே இதுல இருக்க எல்லா வாக்கியங்களையும் திரு சீமான் அவர்கள் எண்ணற்ற மேடைகளை பேசுறாரு. இப்போ மறுபடியும் ஒரு முறை பேசியிருக்காரு. மேல சொன்ன வாக்கியங்கள் தமிழ்நாட்டு மக்கள்ல எத்தனை பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கும்? ஏன் நடந்து முடிஞ்ச 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்ட 19 லட்சம் பேருக்காவது இந்த எல்லா வாக்கியங்களும் தெரிஞ்சிருக்குமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாவே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா தமிழ்நாட்டு மக்கள்ல யாருகிட்ட போயிட்டு திரு சீமான் அப்படின்னு சொல்லி சொன்னா சொல்லுவாங்க, ஆமகரி AK-74 அவர் பொய்யா பேசுவாரு, அவரு மாத்தி பேசுவாரு, அவர் திறநிதின்ற பேர்ல ஜாலியா இருக்காரு, அவரு அந்த நடிகை ஏமாத்திட்டாரு, அவரு அப்படி பண்ணிட்டாரு, அவரு இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லி திரு சீமான் அவர்களுக்கு எதிரான பாயிண்ட் மக்கள் கிட்ட அதிகமா கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கு. ஆனா திரு சீமான் அவர்கள்ட்ட பாசிட்டிவான பாயிண்ட் பெரிய அளவு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பாவே இல்லைன்றதுதான் எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மை. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலோட எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுல இருந்தே பல பேர் கோபடத்தை பத்தி பேசியிருந்தாங்க, நாமளும் கோபடத்தை பத்தி பேசியிருந்தோம். ஆனா 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலோட எலெக்ஷன் ரிசல்ட்ன்றது கோபடத்தோட பொருந்தி போனதை விட திரு கார்த்திக் அவர்களோட சகுனி படத்தோட பெரிய அளவு பொருந்தி போயிருந்தது. ஏன்னா திரு விஜய் அவர்கள் இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சதுக்கு 10 காரணம் இருக்குன்னா அதுல முதல் காரணம் குழந்தைகள் சொன்னதா சொல்லி பல பேர் திரு விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டிருந்தாங்க. ஏன் 3ஆம் கிளாஸ் படிக்கிற எங்க அக்கா பொண்ணு சொன்னதுனால 30 வயசு ஆகிற எங்க அக்கா, 35 வயசு ஆகிற எங்க மாமான்னு சொல்லி இவங்க எல்லாரும் போயிட்டு கூட தமிழக வெற்றி கழகத்தோட விசுவத்துக்கு ஓட்டு போட்டிருந்தாங்க. இப்ப எங்க அக்கா பொண்ணு அந்த பக்கம் வந்தா நான் இந்த பக்கம் ஒளிஞ்சு போற அளவுக்கு, ஏன்னா எங்க விஜய் மாமா ஜெயிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி எங்க அக்கா பொண்ணு என்ன கேலி பண்றத கிண்டல் பண்றத பத்தி எல்லாம் என்னன்னு சொல்றது. பட் சகுனி படத்துலயும் இதே மாதிரி சின்ன பசங்க சொல்லி பெரியவங்க ஓட்டு போடுற மாதிரியான சீன்ஸ் அந்த படத்துல இடம்பெற்றிருக்கும். அதே மாதிரியே கார்த்திக் அவர்கள் நாசர் அவர்களை போய் பார்ப்பாரு. நாசர் அவர்கள் நிறைய கருத்துக்களை, நிறைய நல்ல கருத்துக்களை சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா மக்கள் அதை பெருசா எடுத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. கார்த்தி நாசர் கிட்ட என்ன சொல்லுவாருன்னா, இந்த மாதிரி நீங்க நிறைய பேசாதீங்க, ஒரு நாளைக்கு ஒருத்தர்கிட்ட மட்டும் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. அடுத்து ஒரு சில சீன்ஸ் கழிச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா திரு நாசர் அவர்கள் எல்லார்கிட்டையும் பேசாம அமைதியா உட்காந்துட்டு இருப்பாரு. அவரு முன்னாடி மக்கள் கணக்கே இல்லாம வந்து உட்காந்துக்கிட்டு எப்ப சாமி பேசுவீங்கன்னு சொல்லி காத்துட்டு இருப்பாங்க. திரு நாசர் அவர்கள் மாதிரியே தான் திரு சீமான் அவர்களும்
எப்படி இலவச குடிநீர் தருவேன், எப்படி இலவச கல்வியை தருவேன், எப்படி இலவச மருத்துவம் தருவேன், இது எல்லாத்தையும் எப்படின்னா தரமா தருவேன். படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை, இனி படிக்காதவரே இல்லை என்ற நிலையை உருவாக்குவதே அடுத்த வேலைன்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் ஃபியூச்சரிஸ்டிக்கான தொலைநோக்கு பார்வை கொண்ட திட்டங்களை எண்ணற்ற வகையில மேடை போட்டு பேசினாரு பேசிக்கிட்டே இருந்தாரு. ஆனா திரு விஜய் அவர்கள் இங்க ரெண்டு பேருக்கு தான் போட்டியே, ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. ஓம் சக்தி பராசக்தி, டிஎம்கே ஒரு தீய சக்தி அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே இல்லாம கண்டென்ட்டே இல்லாம பேசி சின்ன பசங்களோட மனசை மாத்தி இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுன்ஸ்னால திரு விஜய் அவர்கள் ஜெயிச்சிட்டாரு. திரு விஜய் அவர்கள் ஜெயிச்சதுக்கு இது மட்டுமே காரணம் இல்லை, அவங்களோட கட்சியை சேர்ந்தவங்க கிரவுண்ட்ல இறங்கி ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொன்னாலுமே கூட திரு விஜய் அவர்கள் ஹார்ட் ஒர்க் மற்றும் ஹோம் ஒர்க்னு சொல்லி எதுவுமே பண்ணாம தான் இப்ப தமிழ்நாட்டுல முதலமைச்சர் ஆகியிருக்காரு. ஆனா திரு சீமான் அவர்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணாரு, ஹோம் ஒர்க் பண்ணாரு. வெறுமனே எலெக்ஷனுக்கு முன்னாடி மட்டும் பண்ணல, 2010 இருந்து இப்ப 2026 வரைக்கும் சொல்லி எலெக்ஷன்ல தோத்த பிறகு இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஹார்ட் ஒர்க் பண்றாரு, கண்டிப்பாக ஹோம் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காரு. அப்படி இருந்தும் திரு சீமான் அவர்களோட நல்ல நல்ல கருத்துக்கள், நல்ல நல்ல திட்டங்கள் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேரல, மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படலன்றத நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இனி வரக்கூடிய நாட்கள்ல திரு சீமான் அவரோட நல்ல கருத்துக்களையும் திரு சீமான் அவரோட நல்ல திட்டங்களையும் எப்படி மக்கள் கிட்ட கிரவுண்ட்ல இருக்க மக்கள் கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கலான்றத கண்டிப்பாக கவனம் செலுத்தணும். இதனா திரு சீமான் அவர்கள் இந்த மே 18 தமிழ் பேரின் எழுச்சி பொதுக்கூட்டத்துல முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு 80 நிமிஷம் பேசியிருந்தாரு. இந்த 80 நிமிஷத்துல திரு சீமான் அவர்கள் எண்ணற்ற விஷயங்களை சொல்லியிருந்தாலுமே அவர் ஒரு விஷயம் எந்த விஷயம் சொல்லும் போது, நான் மக்களுக்கு எத்தனையோ பாடம் எடுத்திருக்கேன், ஆனா இந்த மக்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து எனக்கு ஒரு பாடம் நடத்தினாங்க பாருங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த ஒரு வாக்கியத்துல இருக்க வழின்றது திரு சீமான் அவர்களுக்கு மட்டும்தான் தெரியுமே. ஏன்னா நாம ஏதோ ஒரு தனியார் நிறுவனத்திலேயோ இல்ல பொதுத்துறை நிறுவனத்திலேயோ எங்கேயோ ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு வரோம். நாம ஒரு பொசிஷன்ல ஒரு டெசிக்னேஷன்ல இருக்கும். அந்த டெசிக்னேஷன்ல இருந்து இன்னொரு டெசிக்னேஷனுக்காக உயர்றதுக்காக நாம ஹார்ட் ஒர்க்கை போடுறோம், ஹோம் ஒர்க் போடுறோம், நம்மளால என்னென்ன எஃபர்ட்லாம் போட முடியுமோ அது எல்லாத்தையுமே போடுறோம். ஆனா நம்ம வேலை செய்யற கம்பெனிக்கு புதுசா ஒருத்தர் ஜாயின் பண்றாரு. அவர் லுக் வைஸ் ஹேண்ட்ஸமா இருக்காரு, ஸ்மார்ட்டா இருக்காரு. அவர் ஹேண்ட்ஸமாவும் ஸ்மார்ட்டாவும் இருக்கிறதுனால ஆபீஸ்ல இருக்க ஆண்கள் மற்றும் பெண்கள்னு சொல்லி எல்லாருக்குமே அவரை பிடிச்சிருக்கு. ஆனா அவரு ஒர்க்ல ஹார்ட் ஒர்க் பண்ணல, ஆனா அவர் ஒர்க்ல ஹோம் ஒர்க் பண்ணல, ஆனா அவரு ஒர்க்ல இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு எந்த ஒரு எஃபர்ட்டுமே போடல. ஆனா அப்ரைசல் வரும்போது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன் அந்த புதுசா வந்த ஹார்ட் ஒர்க் போடாத, ஹோம் ஒர்க் போடாத, ஒர்க்ல எஃபர்ட்ன்றத ஒண்ண கொஞ்சம் கூட போடாத அவருக்கு ப்ரொமோஷன் கொடுத்து அவரை பெரிய இடத்துல போய் உட்கார வச்சிடறாங்க. அப்படி உட்கார வச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு மனநிலை தான் திரு சீமான் அவர்கள் இந்த மே 18 பொதுக்கூட்டத்துல பேசியிருந்தாரு. திரு சீமான் அவர்களோட எல்லா கருத்துக்களும் சரியான கருத்துக்களா இல்ல சரி இல்லாத கருத்துக்களா, திரு சீமான் அவரோட எல்லா திட்டத்தையும் நிறைவேற்ற முடியுமா நிறைவேற்ற முடியாதான்னு சொல்லி எண்ணற்ற கேள்விகள் இருந்தாலுமே நடந்து முடிஞ்ச 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்ல நாம சொன்ன மாதிரி பல பேர் சொன்ன மாதிரி முதலமைச்சர் வேட்பாளராக இருந்த 3 பேர் இலவசங்களை சொன்னாங்க, இலவச திட்டங்களை அறிவிச்சாங்க. ஆனா திரு சீமான் அவர்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு இந்த மாதிரி 10 லட்சம் கோடி கடன் இருக்கு, அதனால நான் இலவசங்களை கொடுக்க மாட்டேன், இலவச திட்டங்களை அறிவிக்க மாட்டேன், நான் ஆட்சிக்கு வந்தா 3 விஷயத்த மட்டும்தான் விலை இல்லாம கொடுப்பேன்னு சொல்லி உண்மையை சொன்னாரு, உறக்க சொன்னாரு, மக்களுக்கான நல்லதை சொன்னாரு. ஆனா தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு வாக்காளர்கள் எப்பவும் போல சரியானதை தேர்ந்தெடுக்காம எளிதானதை தேர்ந்தெடுக்கிறாங்க. எளிதான வாய்ப்பான, ஈஸியான வாய்ப்பான, ஸ்டைலான வாய்ப்பான, கெத்தான வாய்ப்பான, மாசான வாய்ப்பான, கவர்ச்சியான வாய்ப்பான சினிமா ஹீரோவான திரு சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு முதலமைச்சர்ன்ற ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி திரு விஜய் அவர்கள் ஹார்ட் ஒர்க் போடல, ஹோம் ஒர்க் போடல, எஃபர்ட்ன்ற ஒண்ணு கொஞ்சம் கூட போடல. அவருக்கு முதலமைச்சர் பதவி. ஆனா 2010, 2016, 2019, 2021, 2024, 2026 சொல்லி எந்த பிரச்சனை வந்தாலும், எண்ணற்ற பிரச்சனை வந்தாலும் மக்கள் கூட நின்று மக்களோட களத்துல இறங்கி போராடி இந்த பிரச்சனைக்கு இதுதான் தீர்வு, அந்த பிரச்சனைக்கு அதுதான் தீர்வு, தமிழ்நாட்டை முன்னோக்கி கொண்டு போறதுக்கு இது ஒண்ணு மட்டும்தான் ஒரே தீர்வுன்னு சொன்ன திரு சீமான் அவர்கள் ஒரு எம்எல்ஏ கூட ஆகல. இது சரியா இல்ல தப்பான்னு சொல்லி கேட்டீங்கன்னா மக்கள் அவங்க மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, மக்கள் தீர்ப்பை கண்டிப்பாவே ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்ப நம்ம மறுபடியும் சஜினி பட உதாரணத்துக்கு வந்தோம்னா, சஜினி படத்துலயும் இதே மாதிரி குழந்தைகள் ஓட்டு போட சொல்லுவாங்க, அதை கேட்டு பெற்றோர்கள் ஓட்டு போடுவாங்க, அதன் மூலமா ஒரு சிலர் ஜெயிப்பாங்க.
அந்த படத்திலேயே நாசர் அவர்கள் நிறைய பேசிட்டு இருப்பாரு. ஒரு நாளைக்கு ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் பேசுவேன்னு சொல்லி திரு நாசர் அவர்கள் முடிவெடுத்த உடனே அவர்கிட்ட பேசுறதுக்காக கூட்டம் குவின்னு சொல்லி குவிவாங்க. அதே மாதிரிதான் திரு சீமான் அவர்கள் ஏர்போர்ட்டுக்கு உள்ள போகும்போது ஒரு பிரஸ் மீட்டு, ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வந்தா ஒரு பிரஸ் மீட்டு, காலையில ஒரு பிரஸ் மீட்டு, மதியானம் ஒரு பிரஸ் மீட்டு, நைட்டு ஒரு பிரஸ் மீட்டு, பொதுக்கூட்டத்துக்கு முன்னாடி ஒரு பிரஸ் மீட்டு, பொதுக்கூட்டம் முடிஞ்ச உடனே ஒரு பிரஸ் மீட் சொல்லி திரு சீமான் அவர்கள் எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ அப்ப எல்லாமே என்ன பண்ணாரு, பிரஸ் மீட் கொடுத்தாரு, பொதுக்கூட்டங்கள்ல பேசினாரு, மாநாட்டுல பேசினாரு, பேட்டி கொடுத்தாருன்னு சொல்லி அவர் பேசினாரு பேசிக்கிட்டே இருந்தாரு. ஆனா அவர் ஈஸியா பேசிக்கிட்டே இருந்ததுனால அவர் பேச்சை யாருமே கண்டுக்கல, எல்லாருமே அவரை கலாய்க்க செஞ்சாங்க. அதனால இப்ப திரு சீமான் அவர்கள் என்ன முடிவு பண்ணிட்டாரு, இதனால தேவையான இடங்கள்ல மட்டும்தான் பேசுறது, தேவையான விஷயத்த மட்டும்தான் பேசுறதுன்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் முடிவு பண்ணிட்டாரு. திரு சீமான் அவர்கள் பேசின விஷயத்தையே திரும்ப திரும்ப பேசுறாருன்னு சொல்லி நான் இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லயும் பேசியிருக்கேன், இந்த வீடியோலயே அந்த பாயிண்ட பத்தி பேசியிருந்தேன். அதுக்கு என்ன முக்கிய காரணம்னா, இந்த ட்ரையம் தமிழ்ன்ற யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3-3.5 மாசம் தான் இருக்கும். இந்த 3-3.5 மாசத்துலயே நானுமே கூட ஒரு வீடியோல பேசின பாயிண்ட அதன் பிறகு அந்த பல வீடியோஸில் நானே பேசியிருக்கேன். ஆனா திரு சீமான் அவர்கள் 2010 இருந்து கட்சி அரசியல் இருக்காரு, 2016 இருந்து தேர்தல் அரசியல் இருக்காரு, அதுக்கு முன்னாடில இருந்தே அவர் களத்துல இருக்காருன்னு சொல்லி சொல்லும் போது, திரு சீமான் அவர்கள் மேடை ஏறினார்னா குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் பேசுவார்னு சொல்லி இருக்கும்போது, அவர் என்னதான் புதுசு புதுசா படிச்சு பேசினாலுமே அவரோட பேச்சை தொடர்ந்து கேட்கறவங்களுக்கு அவர் பேசினது ஏற்கனவே பேசின விஷயமா மட்டும்தான் தோணுமே. அதனால அவரே மேடையில சொன்ன மாதிரி இதன் பிறகு நியூ ரிலீஸ்லாம் இல்லை, ஒன்லி ரிலீஸ் தான்ற மாதிரி திரு சீமான் அவரோட பேச்சை அவரோட கட்சியை சேர்ந்தவங்க கண்டிப்பாவே கிரவுண்ட்ல இருக்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். திரு சீமான் அவரோட திட்டங்களையும் கிரவுண்ட்ல இருக்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமா திரு சீமான் அவர்களுக்கு எதிராக பரப்பப்படுற பொய்யான தகவல்களை, அதோட உண்மை தகவல் என்னன்றத தமிழ்நாடு முழுக்க இருக்க தமிழ்நாடு மக்கள்கிட்ட கண்டிப்பாவே கொண்டு போய் சேர்க்கணும். அப்படி கொண்டு போய் சேர்த்துட்டாலே திரு சீமான் அவரோட வாக்குறுதியும் சரி, திரு சீமான் அவரோட வெற்றி வாய்ப்பும் சரி கண்டிப்பாவே அதிகரிக்கும். அடுத்து இந்த மே 18 இனப்படுகொலை நாள் தமிழ் பேரணி எழுச்சி பொதுக்கூட்டம் எதுக்கானது, தமிழ் ஈழமற்ற தனி நாட்டுக்கானது, போர் குற்றத்துக்கு எதிரான பொது வாக்கெடுப்புக்கானது, போர் குற்றம் அல்ல போரே குற்றம்னு சொல்லி அறிவிக்கிறதுக்கானதுன்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் இந்த கூட்டத்துல பல விஷயங்களை பத்தி பேசியிருந்தாரு. ஆனா திரு சீமான் அவரோட இந்த கோரிக்கை திரு சீமான் அவர்கள் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல இருக்க, ஈழத்துல இருக்க, உலகம் முழுக்க பரவி இருக்க தமிழோட இந்த கோரிக்கைன்றது நிறைவேறுமான்னு கேட்டா கிட்டத்தட்ட 99% அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒருவேளை அந்த 1% நிறைவேறினா அதுக்கு என்ன பண்ணணும், ஒரே வழி, நாம் தமிழர் கட்சி தமிழ்நாடு ஆட்சியை பிடிச்சி திரு சீமான் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சரா வந்தா வேணும்னா போர் குற்றம் அல்ல போரே குற்றம், தமிழ் ஈழம் என்ற தனி நாடு, போர் குற்றவாளிகளுக்கு தண்டனை, பொது வாக்கெடுப்புன்னு சொல்லி இதை பத்தி யோசிச்சு பார்க்கலாம். எப்படி யோசிச்சு மட்டும்தான் பார்க்க முடியும். அப்படி இல்லாம திமுக ஆட்சியில இருந்தாங்க, அதிமுக ஆட்சியில இருந்தாங்க, இப்ப தாவேக ஆட்சியில இருக்காங்கன்னு சொல்லி இவங்க யார் ஆட்சியில இருந்தாலுமே மே 18 ஒரு ட்வீட் போடலாம். அந்த ட்வீட்ன்றது மாற்றமா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாவே ஏமாற்றமா மட்டும்தான் இருக்கும். மேலும் இந்த பொதுக்கூட்டத்துல திரு சீமானோட பேச்சை மையமா வச்சு நான் எண்ணற்ற நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஆனா அந்த நோட்ஸை பத்தி எல்லாம் பேசினா இந்த வீடியோல இன்னும் அதிகமாகன்றதுனால ஒரு சில முக்கியமான பாயிண்டோட நான் இந்த வீடியோவை க்ளோஸ் பண்றேன். அது என்னன்னா, திரு சீமான் அவர்களே சொன்ன மாதிரி இதன் பிறகு நான் நிறைய பேச போறதுக்கு குறைவா தான் பேச போறேன். நோ நியூ ரிலீஸ் ஒன்லி ரிலீஸ். அதன் பிறகு மக்களுக்கு பிரச்சனை வந்தா நான் களத்துக்கு வருவலாம் சொல்லி நீங்க நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் சொல்லியிருந்தாலுமே, எனக்கு 1 வருஷத்துக்கு பாஸ்போர்ட் கொடுத்துட்டாங்க, நான் வெளிநாட்டுக்கு போயிட்டு ஜாலியா இருக்க போறேன் அப்படின்ற மாதிரி திரு சீமான் அவர்கள் சொல்லியிருந்தாலுமே, நாம பல வீடியோஸ்ல சொன்ன மாதிரி தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடுன்ற மாதிரி திரு சீமான் அவர்கள் மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாவே களத்துல வந்து நிற்பாருன்றது என்னோட நம்பிக்கை. திரு சீமான் அவர்கள் கண்டிப்பாவே களத்துல வந்து நிக்கத்தான் போறாரு. அதன் பிறகு திரு சீமான் அவர்கள் என்ன சொன்னாரு, கட்சியோட கட்டமைப்பை வளப்படுத்துறதுக்காக ஜூன் மாசத்துல இருந்து நான் மாவட்டமா போறேன் அப்படின்ற மாதிரி திரு சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு. உள்ளாட்சி தேர்தல்ல போட்டிட போறோம், வர 2021 நாடாளுமன்ற தேர்தலையும் எப்பவும் போல தனித்து போட்டிட போறோம், 20 ஆண்கள் 20 பெண்கள் திரு சீமான் அவர்கள் அறிவிச்சதுனால நான் சொல்ல வர முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மக்கள் சந்திப்புல இந்த மாவட்டமா திரு சீமான் அவர்கள் போகும்போது திரு சீமான் அவர்களும் சரி, திரு சீமான் அவரோட கட்சியை சேர்ந்தவங்களும் சரி, திரு சீமான் அவரோட ஆதரவாளர்களும் சரி, முக்கியமா நோட் பண்ண வேண்டிய விஷயம், முக்கியமா கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் என்னன்னா, 2024 ஓட்டு போட்ட பல பேர் 2026 நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடல. அதே மாதிரி திரு சீமான் அவர்கள் நல்ல நல்ல கருத்தை தான் சொல்றாரு, திரு சீமான் அவர்கள் நல்ல நல்ல திட்டங்களை தான் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜாதி ரீதியா, மத ரீதியா, திரை கவர்ச்சி ரீதியான்னு சொல்லி பல பேர் திரு சீமான் அவர்களோட நல்லாதான் பேசுறாரு, நல்ல நல்ல கருத்து தான் சொல்றாரு. ஆனா நான் இந்த காரணத்தினால நான் பாமக ஓட்டு போட்டேன், இந்த காரணத்தினால நான் விசிகாக ஓட்டு போட்டேன்,
எனக்கு விஜய் அவர்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நான் விஜய்க்கு ஓட்டு போடன்னு சொல்லி பல பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்கள பல பேர் என்ன சொல்றாங்க, திரு சீமான் அவர்கள் நல்லதுதான் சொல்றாரு, நல்ல கருத்து தான் சொல்றாரு, எல்லாமே தெரியுது. ஆனா நான் மாமாவுக்கு தான் ஓட்டு போடுவேன், ஆனா நான் ஈசிக்காக தான் ஓட்டு போடுவேன், ஆனா நான் தாவேக்காக தான் ஓட்டு போடுவேன். நான் பிறந்ததுல இருந்தே அதிமுக திமுகன்னு சொல்லி இந்த ரெண்டு கட்சி தான் ஓட்டு போட்டு வரேன், அதனால நான் வேற கட்சிக்கு ஓட்டே போட மாட்டேன்னு சொல்லியும் கூட பல பேர் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்காம போயிருக்காங்க. அந்த மாதிரி வாக்காளர்களை முதல்ல கண்டறிஞ்சு திரு சீமானோட கருத்து எனக்கு பிடிச்சிருக்கு, திரு சீமானோட திட்டங்கள் எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனா நான் திரு சீமான் அவருக்கு ஓட்டு போட மாட்டேன். திரு சீமான் அவர்கள் நல்லவர் தான், ஆனா அவர் ஜெயிக்க மாட்டார், அதனால நான் திரு சீமான் அவருக்கு ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சர்டைன் பர்சன்டேஜ் மக்கள் தமிழ்நாட்டுல கண்டிப்பா இருக்காங்க. அந்த மாதிரி மக்கள், அந்த மாதிரி வாக்காளர்கள் யாருன்றத முதல்ல கண்டுபிடிச்சு அவங்களோட மனநிலையை மாத்துறதுக்கு முதல்ல நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்களும் நாம் தமிழர் கட்சியோட ஆதரவாளர்களும் கண்டிப்பாவே முயற்சிக்கணும். அடுத்து சோசியல் மீடியால செயல்படுற, களத்துல செயல்படுற நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க எல்லாருமே இது வரைக்கும் எதிர்கட்சிகள் என்ன தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்றத பெருசா களத்துல போய் கொண்டு போய் சேர்த்திருப்பீங்க. ஆனா இதன் பிறகு எதிர்கட்சியோட ஆளுங்கட்சியான தாவேகா, ஆண்ட கட்சியான திமுக மற்றும் அதிமுகவுக்கு எதிரான பாயிண்ட்ஸை ஒரு 33% நீங்க மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு சாதகமான பாயிண்ட்ஸ், நாம் தமிழர் கட்சி சார்பான பாசிட்டிவான பாயிண்ட்ஸை நீங்க ஒரு 66% மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, உண்மையை கொண்டு போய் சேர்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ஆனா பொய்யை கொண்டு போய் சேர்க்கறது ரொம்ப ரொம்ப ஈஸின்னு சொல்லுவாங்க. அதனால எதிர்கட்சிகளுக்கு எதிரான பாயிண்ட்ஸை நீங்க 33% கொண்டு போய் சேர்க்கணும். நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவான பாயிண்ட்ஸை நீங்க 66% இல்லாம கூட 660% இருந்தாலுமே நாம் தமிழர் கட்சி என்னத்தை சொல்றாங்க, நாம் தமிழர் கட்சி வந்தா என்னத்தை செய்வாங்கன்றத நீங்க மக்கள்கிட்ட அதிக அளவு கொண்டு போய் சேர்க்கணும். சேர்த்துக்கிட்டே இருந்தா மட்டும்தான் இனி வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் 2029 நாடாளுமன்ற தேர்தலில் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்தா மட்டும்தான் 2031 தமிழ்நாட்டோட முதலமைச்சரா திரு சீமான் அவர்களை உட்கார வைக்க முடியுன்றத நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்களும் நாம் தமிழர் கட்சியோட ஆதரவாளர்களும் கண்டிப்பாவே மைண்ட்ல ஏத்துக்குங்க. கடைசியா என்னன்னா, திரு சீமான் அவர்கள் கூழு குடிங்க உடம்புக்கு நல்லது சொல்லி சொன்னாங்க, ஆனா தமிழ்நாடு மக்கள் எனக்கு பீஸா பர்கர் தான் வேணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அடுத்து திரு சீமான் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, கடன் வாங்கி சாப்பிட்ற கறி குழம்பை விட சொந்த காசுல சாப்பிட்ற ரசம் சோறு நல்லதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா தமிழ்நாடு மக்கள் கடை வாங்கினாலும் பரவாயில்ல, எனக்கு கறி சோறு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி திரு சி ஜோசப் விஜய் அவர்களை தமிழ்நாட்டோட முதலமைச்சரா ஆகிட்டாங்க. இப்ப என்னன்னா, பீஸா பர்கர் கறி குழம்புன்னு சொல்லி எல்லாமே சாப்பிட்டாலுமே அது செரிக்கணும்னா ஒரு ரசம் சோறு கண்டிப்பாவே தேவைப்படும். அப்படி இருக்கிறதுனால இப்ப மக்கள் பீஸா தான் வேணும், பர்கர் தான் வேணும், கறி சோறு தான் வேணும்னு சொல்லி கவர்ச்சியான உணவு தான் வேணும், ஸ்டைலான உணவு தான் வேணும், கெத்தான உணவு தான் வேணும், பக்கா மாசான உணவு தான் வேணும்னு சொல்லி திரு விஜய் அவர்களை தேர்ந்தெடுத்துட்டாங்க. இப்ப என்னன்னா, பீஸா சாப்பிட்டாச்சு, பர்கர் சாப்பிட்டாச்சு, கடை வாங்கி கறி குழம்பும் சாப்பிட்டாச்சு. இப்ப இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுனால தமிழ்நாடு மக்கள் பீஸாவோட இது என்ன, பர்கரோட வேல்யூ என்ன, கறி சோறு சாப்பிட்டதுனால வயிற்றுல என்ன மாதிரியான பிரச்சனைலாம் ஏற்பட போகுது, கடங்கார வீட்டு மண்டபம் நிப்பானேன்னு சொல்லி இது எல்லாத்தையும் உணர்ந்த பிறகு ரசம் சோறை தேடி மக்கள் கண்டிப்பாவே நாம் தமிழர் கட்சியை தேடி வருவாங்க. அப்படி வரும்போது நாம் தமிழர் கட்சி களத்துல முன்ன இருந்ததை விட இப்ப வீரியத்தோடவும் ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாகவும் செயல்பட்டா மட்டும்தான் அந்த ரசம் சோறை மக்கள்கிட்ட கொடுத்து அந்த ரசம் சோரோட அருமையை மக்கள்கிட்ட உணர்த்த முடியும். அதனால திரு சீமான் அவர்கள் சொன்ன மாதிரி வீழ்வதல்ல தோல்வி, வீழ்ந்தே கிடப்பதுதான் தோல்வின்றத மைண்ட்ல வச்சுக்கோங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல எப்பவும் போல களத்துல இறங்கி செயல்படுங்க. வெற்றி இன்னைக்கு வரலாம், நாளைக்கு வரலாம், அந்த வெற்றி கடைசி வரைக்கும் வராமலே கூட போகலாம். ஆனா அந்த வெற்றிக்காக நாம நம்மளோட ஹார்ட் ஒர்க்கை போட்டோமா, ஹோம் ஒர்க்கை போட்டோமா, ரொம்ப ரொம்ப நம்மளோட 100% எஃபர்ட்டை போட்டோமா இல்லையான்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமே. அதனால 2016 இருந்து 2026 வரைக்கும் நாம் தமிழர் கட்சி தேர்தல் அரசியல்ல களம் கண்டாங்க, தேர்தல் அரசியல்ல தோத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க மறுபடியும் உள்ளாட்சி தேர்தல், 2029 நாடாளுமன்ற தேர்தல், 2031 சட்டமன்ற தேர்தல்னு சொல்லி இதன் பிறகு கண்டிப்பாவே மக்கள் களத்திலையும் தேர்தல் போர்க்களத்திலையும் கண்டிப்பாவே போட்டியிட தான் போறாங்க. அதனால மறுபடியும் ஒரு முறை மக்கள் தேர்தல் வரும்போது மறுபடியும் ஒரு முறை நீங்க பீஸா பர்கர் கடை வாங்கி சாப்பிட்ற கறி குழம்பு தான் வேணும் ஆசைப்பட போறீங்களா, இல்ல உடம்புக்கு எந்த விதமான கெடுதலை ஏற்படுத்தாத நம்மளோட உழைச்ச காசுல சமைச்சு சாப்பிட்ற ரசம் சோறான நாம் தமிழர் கட்சியை தேர்ந்தெடுக்க போறாங்களா இல்லையான்றத நாம இனி வரக்கூடிய நாட்கள்ல பொறுத்திருந்து பார்க்கலாம்.